மனிதனின் இந்த செயலுக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் அவனோட கர்ம வினையோட பங்கு என்ன? மொத்த மனித பிறப்பே கர்மாவை ஒத்துதமா. இப்போ ஒரு தாய் வயிற்றுல ஒரு கிராமம், ஒரு 10 தாய்மார்கள் குழந்தை பெற்றுக்கிறாங்க. 10 தாய்மார்கள் பெற்ற 10 குழந்தை, 10 குழந்தையில 5 குழந்தை நல்ல கடகாத்தமாக இருக்குது. 5 குழந்தை ஒன்றுல கண்ணு இல்லை, ஒன்றுக்கு கால் இல்லை, ஒன்றுக்கு வாய் பேச வாய் இல்லை, ஒன்றுக்கு காது கேட்கல. இது ஏன் இந்த மாற்றம்? 10 ஒரே இடத்துல பிறந்தது. அந்த தாய் இப்படி ஓணும் நான் கேட்டா, கண்ணு இல்லாத என் குழந்தை இருக்கணும் நான் கேட்டா, காது இல்லாத கேட்காம இருக்கணும் நான் என் குழந்தை இருக்கணும் கேட்டா தாய், வாய் பேசாம இருக்கணும் நான் தாய் கேட்டா, அந்த 10 குழந்தை மட்டும் நான் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நான் 5 பேர் கேட்டான் இல்லை. அது ஒரு கரு, அது விழுந்து போச்சு. அதனுடைய பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி பூமியில வந்துச்சு. நொண்டியாவும் ஊனாவும் குருடாவும் வந்துச்சு. அதனுடைய புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லதாகவும் 4 வந்துச்சு. ஆனால் இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, நல்லா இருக்கிறவனை விட ஊனமாற்ற கூட ரொம்ப கோவப்படுவோம். ஊனமாகட்டும் ரொம்ப அறிவாளியாகவும் இருப்போம். ஆனால் நம்ம நல்லா பிறந்துட்டோம். 5 பேர் குறைபாடோட பிறந்திருக்கிறான். இந்த 5 பேர் அந்த குறைபாடு உள்ளவனை குறை சொன்னீங்கன்னா அவனை விட கேவலமாக பிறப்பாட்ட பிறப்பில்லை. நீ அவனை பார்த்து வருந்தணும். நீ இறைவா என்ன நல்லா படிச்சுக்கிற, அவனை ஏன் இப்படி படிச்ச, என்ன தவறு செய்தான், அவனை மன்னிக்க கூடாதா அப்படின்னு இறைவங்கிட்ட நல்லா இருக்கிறவங்க கேட்கணும், ஊனமற்றவங்க கேட்கக்கூடாது. இதாம்மா வாழ்க்கை. குருவினோட அருகையில் உட்கார்ந்துருக்கும் போதும் குருவுடைய அறிவுரையை கேட்கும் போதும் அவனுடைய மனநிலை அவனுக்கு மாறி இருக்கான்ற அந்த மாற்றம் எப்படி தெரிய வருது? கண்டிப்பா மாறும். அது எந்த மாதிரியான உணர்வு நிலையா இருக்கும்? இல்ல, அது அவன் தான் அறிய முடியும், அடுத்தவங்களால அறிய முடியாது. இப்போ ஒரு தாயும் ஒரு கணவனும் ஒரு மனைவியும் புணர்வு பண்றாங்க இல்லையா, ஒரு விதமான இன்பம் கிடைக்குது. நாளை காலையில் வந்துட்டு ஒன்றை பார்க்குறவங்களாம் நல்லா இன்பம் அணிஞ்சுக்கணும் சொல்ல முடியுமா? அந்த மாதிரியான விஷயம் இது. தனக்குள்ளவே தான் அடையிற இன்பத்தை அடுத்தவனால அறிய முடியாத விஷயம். அப்படி இங்கே ஒவ்வொருத்தருமே நான் பேசும்போது அறியிறாங்க. ஆனால் இந்த செவுத்தை தாண்டினவொடனே நான் இங்கே பேசுறதே மறந்துட்டு பொண்டாட்டி மேலேயும் புள்ள மேலேயும் அப்பா மேலேயும் அம்மா மேலேயும் போயிடுது. இந்த நிலையை தக்க வச்சுக்கிறதுக்கு முடியாது. அது அவங்களால தான் முடியுமே தவிர மற்ற குருமார்களால முடியாது. அவங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன, எப்படி தக்க வச்சுக்கணும், எந்த மாதிரி? எல்லாத்தையும் சொல்லிங்கிறேம்மா. ஒரு நாள் சொல்லல, 40 வருஷமா சொல்லிங்கிறேன். இது இன்னைக்கு பேசல, நான் 40 வருஷமா இது மாதிரி உட்கார வச்சு பேசுங்கிறேன். நீ எப்படி வாழணும், எதுக்காக வந்த உலகத்துக்கு, எதை அடையணும், நீ என்னமோ உலகமே நிஜம்னு வாங்குற எந்த ஒரு பொருளும் இங்கே உலகத்தில் உந்து கிடையாது. உன் பிள்ளையே உந்து கிடையாது, நீயே உந்து கிடையாது. இப்போ உங்க உடல் இருக்குது, இது நீங்களா செய்துக்கினீங்க? இல்ல, உங்க அப்பா அம்மா செய்தாங்க. அப்ப நீயே வாடகை வீட்டில் தான் வாழ்ந்துக்கிற கதை அது. அதே மாதிரி உன் பிள்ளைக்காரன் அவன் உடல்ல அவன் தான் செய்துக்கின்னு வாழறான் கிடையாது, நீங்க செய்த உடல்ல வாழ்ந்துக்கிறான். அப்போ இந்த உலகத்துல நிஜம்ன்றதே ஒண்ணுமே கிடையாதுமா. உன் ஆன்மா மட்டும்தான் நிஜம், கடவுள் மட்டும்தான் நிஜம், வேற எதுவுமே எல்லாம் போய் தான். உன் உடல் போய், உலகம் போய், எல்லாம் போய், உன் சொந்தம் போய், உன் பந்தம் போய், உன் அண்ணன் போய், தம்பி போய், புள்ள போய், புருஷன் போய். ஆனா இது பொய்ன்னு தான் அதில் வாழ்ந்துன்னுக்கிறான். தெரியும் யாருக்கும், நான் சொல்லி தெரிய போறதே கிடையாது. எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும். ஆனா அவன் அதிலேயே தான் வாழ்வான். இதான் சாபம். இந்த இத்தனை லட்சம் பேர்ல எவனா 2 பேர் தப்பி வரோம் தான், அதான் வரோம். எல்லாருக்கும் போய் சேர்றது இல்லை. அது விரும்பி அதனோட விருப்பத்தில் இறங்கி அதுக்காக உழைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்குது. இல்லைன்னா கிடைக்காது, இல்லைன்னா கிடைக்க வாய்ப்பே கிடையாது. மாற்றம் வேணும்னு விரும்புறவங்களை ஒரு குருநாதர் மாற்ற முடியுமா? முடியாது. மாற்ற வேணும் விரும்புறவங்க முடியாது. யாரும் மாற்ற முடியாது. முதல்ல அவன் மனம் மாறினால் மட்டும்தான் முடியுமே தவிர ஒரு குருநாதரால மாற்றுற அளவுக்கு இன்னைக்கு குருநாதருங்க இல்லை. பால் பிரிண்டன்னு ஒருத்தர் இங்கிலாந்துலேருந்து இந்தியா முழுதும் ஆராய்ச்சி பண்ணின்னு வரோம். இந்து மதத்தில் இருக்கிற மொத்த சாமியாரையும் ஆராய்ச்சி பண்ணிட்டான்.
ஒரு புரோஜனமும் இல்லைடான்ட்டு போயிட்டான். எல்லா மதவாதியும் முஸ்லீம்லேருந்து கிறிஸ்தவன்லேருந்து இந்துலேருந்து கம்ப்ளீட்டாக ஆராய்ச்சி பண்ணிட்டு கட்சியில் ஊருக்கு கிளம்புறான். அது கவர்மெண்ட்டே அமைச்சு சர்ச் பண்ண சொல்லுது. அப்படிப்பட்டவன் ரமணர்கிட்ட போய் மாட்டிக்கணும். பேசவே இல்லை, பேசாமையே அவனை காணாத பண்ணிட்டார். அவன் மில்லியன் கணக்கில் புக்கு எழுதி இன்னைக்கு இங்கிலாண்டில் ரமணர் ஆசிரமத்துக்கு எல்லாம் ஆங்கிலேயன் வர்றதுக்கு காரணம் பால் பிரிண்டன் தான். இந்திய பொக்கிஷன்டான்றான் அவரை. அப்படிப்பட்ட மகான் அவர். விவேகானந்தர் எல்லா சாமியாரையும் சாமி இருக்குதா காற்றியான்னு அடிச்சுன்னு போனார். ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் அவர். மொட்டுத்தனம். எல்லா சாமியாரும் கடவுளை காட்டுறியான்னும் போது காட்ட முடியாது அப்படின்னு போயிடுச்சு. ரமணர்கிட்ட இதே கேள்வியை ராமகிருஷ்ணர்கிட்ட இதே கேள்வி கேட்கும்போது அவர் கடவுளை காட்டுறன்னு சொல்லலை, காட்ட முடியாதுன்னு சொல்லு. நீ பார்க்க போறியான்னு கேட்டார். காட்டினார். அதோட தான் விவேகானந்தர் இப்படி வந்தார். ஏன்னா அவங்கெல்லாம் 10 வயசுலேருந்து இறைவனோடவே கலந்து வாழ்ந்தவங்க. அவங்க நினைச்சால் ஒரு மனுஷனுடைய மனசை மாற்றிட முடியும். ஆனால் உலகத்தை மாற்ற முடியாது அவங்களால கூட. உலகத்தை மாற்றணும் இது வரைக்கும் பிறக்கவே இல்லை ஒருத்தங்க கூட. குறிப்பிட்ட ஆளை மாற்றலாம், அந்த குறிப்பிட்ட ஆள் 1000 பேருக்கு சொல்லலாம். ஆனால் எல்லாரையும் எவனாலையும் மாற்றவே முடியாது. அப்படி மாற்றின மகான்கள் உண்டு அப்போ. ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி மகான்லாம் யாரும் உலகத்தில் இருக்குதா எனக்கு தெரியலம்மா. உங்களுக்கு தெரிஞ்சா சொன்னால் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஒரு மகான் இந்த மாதிரி மகான் நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா மகானுக்கு எவன் அறிவாளி, எவன் முட்டாளு, எவன் தெளிஞ்சவன், எவன் தெரியாதவன், இவனை நம்ம தெளிய வைக்கணுன்ற வேலை அவங்களுக்கு கிடையாது. அவங்கள தேடி போனால் சொல்லுவாங்க, அதோட சரி. ஆனால் நம்ம என்ன பண்ணின்னுக்கிறோம்? கூட்டம் கூட்டி சோறு போட்டு காஃபி குத்து டீ குத்து ஓன்னு கோஷ்டம் போட்டுக்கணுங்கிறோம். அப்போ நம்ம மகான் ஆக முடியுமா? சும்மா ஏமாத்தத நான் மகான்ட்டேன். அதனால தான் சொல்கிறேன், நான் மகானே கிடையாது, நான் மனுஷன்னு சொல்கிறேன். அதனால மகான்களால் முடிஞ்சது. இப்போ மகான் மாதிரி மனுஷன் வேஷம் போட்டு தெரியறான், எவனாலே முடியாது. மாற்றம்ன்றது அவங்களுடைய உள்நிலையில உணர்வு நிலையில வந்தால் மட்டும்தான். யாருக்கு வரும்? அவங்க யாரு மாறணும்னு நினைக்கிறாங்க. ஆமா. அப்போ அவமானம் மாறணும்னு நினைச்சால்தான் மாறுவான். ஒரு திருடன் திருடிக்கினே இருக்கிறான். சொற்பொழிவுனால அவரு மாறவே மாற மாட்டாமா. 1000 பேருக்கு சொற்பொழிவு கொடுத்தீங்கன்னா ஒரு ஆள் மாறணுவான். 1000 பேரை மாற்ற முடியாது இல்லையா? அவனுடைய உள்மனம் இது நல்ல வழி, இது கெட்ட வழி. நம்ம இவ்வளோ நாள் தெரியாமல் இதில் பயணம் பண்ணிட்டோம். இப்போ உண்மை தெரிஞ்சு போச்சு. நம்ம இருக்கிற குறைக்காலம் இதில் பயணம் பண்ணணும் அப்படின்னு அவன் முடிவெடுத்தால் தானே தவிர எந்த குருவாலையும் மாற்றிட முடியாது. இந்த மனம்ன்ற ஒரு விஷயம் வந்து விளையாடுது இல்லையா? ஆமா. அப்போ அவங்களுக்கு அந்த மனதிலிருந்து விடுதலை கிடைச்சாதான் இதை உணரவே அவங்க வருவாங்க. இல்ல, மனசுலேருந்து விடுதலை கிடைக்கிறது இல்லை, மனம் மாறுபடணும். மாற்றம் வந்தால் மாறுபடணும். விடுதலை கிடைச்சி போச்சுன்னா இறப்பு தான் வரும். எந்த மாதிரியான பாதைகள்லாம் தேர்ந்தெடுத்து உலக பாதை பயணத்தை எண்ணங்களை சேர்க்காம இறைவனுடைய எண்ணங்களையும் இறைவனுடைய விதியும் எந்த நேரமும் நினைக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு எந்த மாதிரியான செயல்கள்? அதுக்கு குரு சொல்றபடி கேட்கறவனா இருக்கணும். அப்பதான் அது பக்தி யோகம், கர்ம யோகம், ஞான யோகம் இதெல்லாம் அதுக்குதான் அடிப்படை வச்சு. உலகத்துல எந்த மதத்திலையும் வைக்காத விஷயங்கள் எல்லா மதத்திலையும் ஒரு வழிபாடு தான். இந்து மதம் தான் 4 வழிபாடு. இப்போ இந்து மதத்தினுடைய வழிபாடு சரியா, உலக மதத்தினுடைய வழிபாடுன்னா இந்து மதத்தினுடைய வழிபாடு புனிதமானது. ஆனா அதை பிழப்புக்காக சில பேர் கெடுத்துன்னுக்கிறான். ஏன்னு சொல்றேன்னா, இப்போ உன் குழந்தை பிறந்த உடனே எத்தனை போய் எங்கேயும் வேலைக்கு விட முடியாது. எவன் சேர்ப்பான்? அப்போ படிக்கணும். சரி, படிச்சுட்டு எம்ஏ போய் சேர்க்க முடியுமா? சேர்க்க முடியாது. இப்போ எல்லாரும் எம்ஏ படிக்கிற மதம் தான். இந்த மதம் தான் 1வது படிக்கிற மதம். கோவிலுக்கு போனால் அங்கே ஒரு சிலையை வச்சு இது சாமி, இது நம்மளை விட உயர்ந்தது, இதான் நம்மளை காப்பாற்றுது, உலகத்தையும் காப்பாற்றுதுன்னு அந்த நினைவை அதுக்குள்ளே உண்டாக்குறோம் இல்லையா? இந்த உலகத்தோட கடமைகளும் நமக்கு இருக்கு. அதான் உலகத்தினுடைய கடமை இருக்குதுன்ற ஒரு எண்ணம் வந்தாவே கடவுளுடைய கடமை தவறி போயிடும். இந்த கடவுளோட இணைப்போடையே நம்ம இருந்து இந்த உலகத்தின் முடியாது. ஒண்ணு எதையாவது ஒண்ணுதான் வாழ முடியும். மனிதனுடைய வாழ்வு எப்படின்னா ஏதாவது ஒண்ணுல வாழ முடியும், 2ல வாழ முடியாது. கடவுள் எண்ணத்திலே 2ல வாழணும்னா முழுமை பெற முடியாது. முழுமை பெறணும்னா ஏதாவது ஒண்ணு உலக விஷயத்துல முழுமையா இருக்கணும்.
அதில் முழுமையாக வாழலாம். கிருஷ்ணர் சொன்ன மாதிரி தாமரை இலை தண்ணீர் போல இந்த உலக வாழ்க்கையில் அவர் கிருஷ்ணர் என்னதுக்கு சொல்லணும், பாம்பாட்டியை ரொம்ப அழகாக சொல்லிக்கிறாரு. ஆனால் இதெல்லாம் சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும், செயலுக்கு வராது. இந்த மனிதன் உடல் முழுக்க ஆசையை வளர்த்தவனுக்கு போய் தாமரை தாயில் தண்ணி மாதிரி இருக்குமா? இப்போ நம்ம குழந்தை செத்து போச்சு, தாமரையில் தண்ணி மாதிரி இருந்து கிருஷ்ணர் சொன்னார், பரவாயில்லப்பா செத்து போச்சு, இயற்கை எதுவுமே போச்சுட்டுன்னு சொல்லுமா? இதுதான் மன அடக்கம் இல்லையா? மன அடக்கம் இல்லைம்மா, படித்ததெல்லாம் வேறம்மா, பழக்கம் வேற. வாழ்க்கைக்கு அவங்க சொன்னது எதுவுமே உதவாது, முயற்சி பண்ணி பார்க்கணும். இந்த உலகாயுத வாழ்க்கை இழுத்துட்டே தான் இருக்கும். உலக வாழ் வானான்னு வந்தான் பத்தியா, அவனுக்கு மட்டும் சாத்தியம், மற்ற யாரும் எவனுக்கும் சாத்தியம் கிடையாது. இப்போ நான் எது கத்துறோம் இங்கே? என்ன நான் பொது தொண்டா செய்துங்கிறேன், இது என்ன தர்ம வழிபாடா நடத்துறேன்? காசு கோசம் கத்திங்கிறேன், புகழுக்காக கத்திங்கிறேன். இல்லைன்னா நான் என் கத்த வீட்டில் படுத்துனுக்கலாமே, என்னுடைய புகழ் உலகம் தெரியணும், அதனால மீடியாவில் கத்துறேன், அதனால உன்னை கேட்க சொல்கிறேன். இவ்வளோ பேர் பார்க்குறான், மீடியாவில் பார்க்கலாம், இவ்வளோ பேர் இங்கே வரப்போறதில்லை. அப்போது நான் எதை நோக்கி பயணம் பண்ணுறேன்? புகழை நோக்கி பயணம் பண்ணுறேன். இங்கே ஒன்றும் பொது தொண்டே கிடையாது, சுயநலம். ஒரு பிள்ளை கிட்ட ஒரு தாய் அவனை பராமரிக்கிறான்னா அவளுடைய சுயநலம். ஒரு கணவன் கிட்ட மனைவி ரொம்ப அந்நியமாகிறான்னா அவளுடைய சுயநலம். ஒரு பிள்ளை தாய்கிட்ட அன்பா இருக்குன்னா அவன் அந்த குழந்தையினுடைய சுயநலம். உலகமே ஒரு சுயநலம், இறைவனே ஒரு சுயநலவாதி. அவன் சுயநலவாதியா இருந்தா என்னை படிக்க வேண்டியதில்லை, நான் கத்த வேண்டியதில்லை, அவனை பற்றி பேச வேண்டியதில்லை இல்லையா? உலக வாழ்வே சுயநலத்தில் இயங்கிக்கினது, இங்க எங்க பொதுநலங்குது? இந்த மாயைன்னு சொல்றோம் இல்லையா, இந்த மாய விஷயம் வந்து இந்த மாய விஷயத்துலேருந்து நம்ம விடுவிச்சு நம்மளுடைய விதியை நம்மளே மாற்றிக்கக்கூடிய இது நம்மக்கிட்ட இருக்கா சக்தி? இருக்குது. இல்லை விதின்னு ஒன்று இருந்தது? இல்லை இருக்குது, மாய சக்தி இருக்குது. எப்படி இருக்குதுன்னா, இப்போ எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குது, ஒரு மனைவி இருக்கிறான். அவள் ஒரு மாயையாக என்னை கடவுள் வழிபாட்டில் போக விடாமல் தடுத்துக்கினே இருக்கிறான். நான் இந்த மாயை ஜெயிக்கணும்னா அந்த 3 பேரும் கொல்லுவேனா? யாராவது கொல்லுவாங்களா? சொல்லுங்க. கொண்டுட்டா எனக்கு யாருமே இல்லையே, அப்புறம் அடுத்தது என் கடவுள் தானே நான் தேடணும். ஆனால் இவங்க இருக்கிற வரைக்கும் என்ன கடவுள் தேட முடியாது, இது ஒரு மாயை, என்னால் கொல்ல முடியுமா? பேசுறது வேற, செயல் வேற. எனக்கு இந்த பட்டிமன்றம் பேசுறதுல 2 பேரும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ரொம்ப. ஏன்னா உண்மையாக பேசுகிறாங்க, ஜாதி மதம் கடந்து பேசுகிறாங்க அந்த 2 பேரும். அதனால எனக்கு அந்த 2 பேரும் ரொம்ப பிடிக்கும். இந்த பாரதி பாஸ்கர்னு ஒரு அம்மா பேசுது பட்டிமன்றத்தில், ரொம்ப அருமையாக தெளிவாக உண்மையான விஷயங்களை பேசுது. அதே மாதிரி பிரவீன் சுல்தான் ஒரு முஸ்லீம் பொண்ணு பேசுது, பேராசிரியர், ரொம்ப அழகாக பேசும். அது அந்த ஜாதியை கடந்து பேசுது, அந்த மதத்தை கடந்து பேசுது. அதே மாதிரி இந்த பாரதி பாஸ்கர் ஜாதியை கடந்து பேசுது, மதத்தை கடந்து பேசுது. இந்த 2 பேரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீ எந்த மதவாதியாக இருந்தாலும் உன் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோ, எந்த ஜாதியாக இருந்தாலும் உன் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோ. பொது இடத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே ஜாதி மதம் பேசுனா குழப்பம்தான் உண்டாகும். பொது நோக்கு வேணும் அங்கே. இங்கே இவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கில் வந்திருக்கிறாங்க. இது வரைக்கும் நீ எந்த ஜாதி எந்த மதம் நான் யாரையும் இது வரைக்கும் என் வாழ்நாளில் கேட்டதே கிடையாது. ஏன்னா நான் பார்க்கறது ஜாதியை பார்க்க மாட்டேன், மதத்தை பார்க்க மாட்டேன், மனுஷனை மட்டும் பார்ப்பேன். அந்த மாதிரி இந்த 2 பெண்களும் அவ்வளோ அருமையாக பேசுகிறாங்க பட்டிமன்றத்தில். இது குரானை பற்றியும் பேசுது அந்த பொண்ணு, மகாபாரதத்தை பேசுது, ராமா. இந்த பொது நோக்கு வரணும், ஒவ்வொருத்தரும் மேடையில் பேசணும். நான் ஒரு முஸ்லீம், குரான் பற்றி தான் பேசுவேன். நான் ஒரு இந்துவை பற்றி தான் பேசுவேன். நான் ஒரு கிறிஸ்தவ. அப்படி பேசும்போது நீ வீட்டில் பேசணும், பொது இடத்துல பேச வேண்டிய அவசியம் கிடையாது. பொது இடத்துல அப்படி பேசணும்னா அது பிழப்பு. இந்த பொது நோக்கு வரணும், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வந்தாவே அவன் பாதி சுயநலம் பாதி பொது நலத்துக்கு வருவான். இல்லைன்னா முழுக்க சுயநலத்திலே வாழ்வான். இப்போ என்னுடைய செயல்கள் என்னுடைய தொண்டுகள் எப்படி அப்படின்னா எல்லாம் பொது நலமான இல்லை, பாதி பொதுநலம் பாதி என்னுடைய சுயநலம். அதை தான் நான் செய்துன்னுக்கிறேன். முழுக்க நான் பொதுநலம் செய்யவும் முடியல. இந்த மாதிரி உண்மையை உணரணும் ஒவ்வொருத்தரும், அப்போதாம்மா அதில் போக முடியும். ஏன்னா புளியம்பழங்குது இல்லை, அது பூ வரும், பூவிலேருந்து பிஞ்சு வரும், பிஞ்சிலேருந்து காய் வரும், காயிலேருந்து செங்காய் ஆகும், செங்காய் ஆனாலும் பழமாகும்.
இது எல்லாம் ஒன்றா ஒட்டி வந்தது. பழுத்த உடனே கொட்டை தனியாக உள்ள ஆடும். பழத்துக்குள்ளே கொட்டை தனியாக ஆடும். பழத்தில் ஒட்டி இருக்காது. பழம் தனியாக இருக்கும். பழத்துலேருந்து ஓடு தனியாக இருக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டி, மீதி எல்லா பழமும் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும். புளியம்பழம் ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்காரு. மனிதனுடைய வாழ்வு அப்படி வாழணுன்றான் பாம்பாட்டி. அவன் தாண்டா முழு மனிதன். அவனால் தாண்டா கடவுளை அடைய முடியும். எல்லாம் ஒட்டிக்கிறவனால கடவுளை அறிய முடியாது. அதை நீங்கவே முடியாது. எப்பவுமே நீக்காதுன்றான். அது மாதிரி மாயைன்ற பாச வழியில் விழுந்தவன் எப்பவுமே மீண்டு வெளியே வர முடியாது. அதனால பாசத்தை அர்த்தம்லாம் மாயை ஜெயிச்செல்லாம் இதெல்லாம் வாயால் பேச சரியா இருக்கும், செயலால் வர முடியாது. இங்கே வர காலையில் உட்காடுறான். எங்கே போயிருக்கிறோம்? ஒரு ஆன்மீக இடத்துல போய்க்கிறோம். ஆன்மீக பேச்சை கேட்டுன்னுக்குறோம். உடனே வீட்டில் இருந்து பொண்டாட்டி போனோடனே இங்கே தான் இருக்கிறேன், இந்த வந்துடுறேன் நான் ஒரு ஹவரில் அப்படின்றான். அப்படிப்பட்ட நிலையில மனிதன் வாழ்ந்துன்னுக்குறான். அப்புறம் அவன் எங்கிருந்து ஆன்மீகத்துக்கு பயணத்துக்கு போகிறது இல்லையா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் பேசிக்கிறாரு. 2 நண்பர்கள் வராங்க, ஒன்றா பேசிக்கணும். உடனே ஒருத்தன் பார்க்குறான், ராமகிருஷ்ணர் பேசிக்கிறாரு. அந்த ஒரு நண்பன் சொல்கிறான், ராமகிருஷ்ணர் பேசுகிறாரு, அவருடைய பேச்சை கேட்கலான்டா, அது புண்ணியண்டான்ட்டு ராமகிருஷ்ணர் கிட்ட வந்து உட்காந்துட்டான். சரி, நீ கேட்டினது நான் விபச்சாரி வீட்டுக்கு போகிறேன், நான் அங்கே வரமாட்டேன், நான் விபச்சாரி வீட்டுக்கு போயிட்டான். விபச்சாரி வீட்டுக்கு போனவன் ராமகிருஷ்ணர் என்ன பேசினார் இல்லையா, அதை கேட்காத போயிட்டுமே, நம்ம முட்டாள்தனமாக இங்கே வந்துட்டோமே அங்கே யோசிச்சுக்கிறான். அவன் விபச்சாரி வீட்டுக்கு போனவனுக்கு மனசு விபச்சாரி வீட்டில் இல்லை, ராமகிருஷ்ணர் மேலே இருக்குது. ராமகிருஷ்ணர் பக்கத்தில் உட்காந்துங்கிறவன் போன நண்பன் என்ன பண்ணான்னு தெரியல, எப்படி ஆச்சுன்னு தெரியல, என்ன பண்ணான்னு தெரியல, ராமகிருஷ்ணர் பக்கத்தில் உட்காந்து விபச்சாரி வீட்டை யோசித்துன்னுக்கிறான். அந்த மாதிரி ஆன்மீக கிளாஸ் நீங்க வந்துட்டு ஊட்ட யோசித்துன்னு உட்காந்துக்கிறான் எவ்வளோ பேர். இது இல்லை ஆன்மீகம். நீ எங்க இருக்கிறியோ அங்க அதுவா மாறி போகணும் நீ. அதனால தான் நான் சொல்லுவேன், கோயிலுக்கு போனியா நல்ல பக்தனாயிரு, தாய் தகப்பங்கிட்ட போனியா நல்ல பிள்ளையாரு, ஒரு குரு கிட்ட போனியா நல்ல சீடனாயிரு அப்படின்னு சொல்றது. அதுக்குதான் மாறுபட்டு இருந்தீங்கன்னா செயல் மாறி போயிடும். அதனால அந்த மாதிரி இருக்க பழகணும். அது எடுத்த உடனே வர. ஒரு விதியை பற்றியான கேள்வி. விதி நம்ம எல்லா விஷயங்கள்லையும் நம்ம விதி மேலே படிப்பட்டு உட்காந்துருக்கோம். இந்த விதிங்கிறது என்ன? இந்த விதி என்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்குதுன்னா எனக்கு அறிவு புத்தி இதன் மூலமாக என் விதியை மாற்றிக்கொள்ள முடியுமா? என்னுடைய வாழ்க்கை பாதையை விதி தான் நிர்ணயிக்கிறதுன்ற எண்ணத்திலிருந்து எப்படி ஒரு புரிதலை கொண்டு வர்றது? உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் விதி தான் நிர்ணயிக்குது, அங்கே மதி நிர்ணயிக்கிறது. ஏன்னா மதின்றது அறிவுன்னு அர்த்தம். அந்த அறிவு எதுலேருந்து உருவாச்சுன்னா அது விதியிலேருந்து உருவானது தான். ஒரு தாய் தான் விதி, குழந்தை தான் மதி. அந்த குழந்தை எது வரைக்கும் விளையாட முடியுமோ தாய் விளையாட விடுவான். குறிப்பிட்ட காலம் போச்சுன்னா அந்த தாய் பிடிச்சி மடியில் உட்காந்து. விதியினுடைய நிலையை தான். விதியை உலகத்தில் இது வரைக்கும் எவனும் ஜெயிச்சுவோம் ஒருத்தன் கூட இன்னும் வரல. அது அஞ்ஞானியாக இருக்கட்டும், ஞானியாக இருக்கட்டும், விஞ்ஞானியாக இருக்கட்டும், யாருமே விதியை ஜெயிச்சுக்கினே கிடையாது. விதின்னா என்ன? வீன்னா காற்று, தீன்னா நெருப்பு. இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்மளை இயக்குது. இது ரெண்டு தான் நம்ம வாழ்க்கைக்கு முடிவு பண்ணும். இந்த நெருப்பும் காற்றும் சேர்ந்து உன்னுடைய செயல் நல்ல செயலா இல்லை கெட்ட செயலா, உன்னுடைய செயல் புண்ணிய செயலா இல்லை உன்னுடைய செயல் பாவ செயலா, இதை அது நிர்ணயம் பண்ணி சேர்த்து. இதில் நீ எதை நிறைய செய்த, புண்ணியத்தை நிறைய செய்த, இப்போ இந்த இவ்வளோ துன்பத்தில் இப்படியாப்பட்ட இன்னலான காலத்தில் பணம் ஆசை கொண்ட காலத்தில் ஆனால் நீ நன்மையே செய்யணும். இந்த நன்மையை என்ன பண்ணுது? இந்த மதி செய்கிற செயலெல்லாம் விதி சேர்த்து வச்சிருந்து அடுத்த பிரிவில் உன்னை சுகவாசியான இடத்துல இருந்து பிறக்க வைக்கணும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீ நல்லா இருக்கிற, நீ பல பேருக்கு துன்பத்தை கொடுக்குற, நான் நல்லா இருக்கிறேன்ட்டு பல பேரை இன்னல் பட வைக்கிற, பல பேர் மனம் துன்பப்பட வைக்கிற, இது எல்லாமும் சேர்த்து அடுத்த பிறப்பை என்ன பண்ணுதுன்னா சரியான எல்லாரும் விட துன்பப்படுற மாதிரி உன்னை பிறக்க வைக்கிறது. ஏன்னா மதின்றது பிறந்த பிறகு தான், விதின்றது பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருக்குது இல்லையா? நீ பிறந்த பிறகு தானே உன் மதியை வேலை செய்ய விட முடியும்.
நீ பிறக்கிறதுக்கு முன்னே உன் மதியை வேலை செய்யாது, அங்கே விதி தான் வேலை செய்யும். அந்த விதியாகப்பட்டது தாயினுடைய கர்ப்பத்திலேயே கூட கொண்டுடும் குழந்தைய. அந்த விதியாகப்பட்டது பிறந்து அப்போ ஒரு 5 வருஷத்தை வச்சிருக்கோம், அப்புறம் கொண்டுடும். அந்த விதியாகப்பட்டது 100 வயசு வரைக்கும் கூட வச்சிருக்கோம். அந்த இடைப்பட்ட காலத்தில் விளையாடுறது தான் மதி. வாழ்க்கை முழுதும் ஒரு மனிதனுக்கு மதி விளையாடாது இல்லையா? இப்போ உடம்பெல்லாம் தளர்ந்து போச்சு, பெரிய அறிவாளி நீங்கள், எல்லா செயலையும் செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு உங்களுக்கு. ஆனால் உடம்பெல்லாம் தளர்ந்து ஒரு மூலையில் உட்கார்ந்த பிறகு இந்த ஆற்றல் எங்கே போச்சு உங்களுக்கு? செய்ய முடியுமா? அப்போ விதி என்ன பண்ணிடுச்சு? உங்களை மூலையில் உட்கார வச்சிருச்சு, மதி அங்கே ஒடுங்கி போச்சு. அதனால மதின்றது ஒரு குழந்தை மாதிரி, விதின்றது ஆரம்பமும் முடிவும் விதி தான். இது விதி எப்படி முடிவு பண்ணுது? நீ செய்கிற நன்மை, நீ செய்கிற தீமைக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய பிறப்பை உண்டாக்கிக்கின் போது. இதுதான் உலக சுழற்சி. ஒரு புளியங்கொட்டை இல்லைன்னா ஒரு புளிய மரம் திருப்பி வரவே வராது உலகத்தில். வருமா? வராது. அது மாதிரி நீ இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நீ பிறக்க போறதில்லை, நேற்று இல்லைன்னா இன்னைக்கு நீ வாழ போறதில்லை. எப்பவும் மனிதன் இருந்துக்கினே இருக்கிறான், மனிதன் செத்துக்கினே இருக்கிறான். மனிதன் எது சாகுறான்னா மனம் சாகுது, ஆன்மா சாகல. அப்ப ஆன்மா பிறப்பு எடுத்துக்கினே இருக்குது, மனிதன் மனமும் உடலும் சாகுது. திரும்பி திரும்பி எடுத்து அந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆன்மா வேலை செய்யுது, அந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி மனம் உருவாகுது. தாய் தகப்பனுடைய கருவுல இருந்து மனம் உருவாகுது. ஏதோ நீ பிறந்து வளர்ந்த பிறகு மனம் உருவாகல இல்லையா? 5 விதமான கோபங்கள் இருக்குது, தீ இருக்குது உடல்ல. ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு பசி எடுக்குதுன்னு வாய்த்தவன் சொல்லுமா? எம்மா எனக்கு பசி எடுக்குது, எப்பா எனக்கு பசி எடுக்குதுன்னு சொல்லுமா? என்ன பண்ணுது? அழுவுது. அப்ப அழுவும் போது கோபத்தீ உண்டாகுது. அந்த கோபத்தீயில அது அழுவும் போது தாயும் தகப்பனும் கவனிக்கிறான், ஐயோ குழந்தைக்கு பசி எடுக்குதுன்னு எடுத்து வந்து ஊட்டுறான் இல்ல? அதுக்கப்புறம் காமத்தீ உண்டாகுது, அதுக்கப்புறம் யோகத்தீ உண்டாகுது, அப்புறம் ஞானத்தீ உண்டு. இப்படி ஒரு மனிதனுக்குள்ள ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தீக்கள் உண்டாகுது. அந்த தீக்களுக்கு ஏற்ற மாதிரி தான் மனிதனுடைய இயக்கம் உண்டாகும். இதையெல்லாம் நம்ம அறியும் போது நம்ம எதிலையும் செயல்படாத அமைதியை உட்கார்ந்துருவோம். இது எதிலையும் அறியாத போது எல்லாத்துலேயும் நம்ம இருப்போம். இதான் ஆரவாரம் அமைதின்றதுக்கு அர்த்தமா? சொல்லு. இந்த எண்ணங்களுடைய விளைவுகள் தான் மனதில் பதிவுகளாக உருவாகுது, அந்த பதிவுகள் தான் செயல்களாகுது, செயல்கள் தான் நம்மளுடைய வினைகள் ஆகுது. புலன்களால எண்ணங்கள் உதயமாகுது. காது ஒரு விஷயத்தை சொல்லுது, கண்ணு ஒரு விஷயத்தை சொல்லுது, மூக்கு ஒரு விஷயத்தை சொல்லுது, வாய் ஒரு விஷயத்தை, உடல் ஒரு விஷயத்தை. இந்த 5 எண்ணங்களை ஏற்று தான் மனம் ஒரு செயலுக்கு வருது. எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது. அப்போ மனம்ன்றது குரு, இந்த 5 சீடர்கள் இல்லையா? இதனால்தான் சிவாய்க்கு ரொம்ப அழகா ஒரு இடத்துல சொல்லுவார், குஞ்சிகள் 5 சேவல் 4. குஞ்சிகள் 5 சேவல் 4. இது ரெண்டும் சேர்ந்து என்னால தான் நீ வாழற, உன்னால் தான் நான் வாழணும் ஒரே ஆதிக்கம் பண்ணான். அந்த கூட்டுக்குள்ள ஒரு கிழநரி பூந்துடுச்சான். 5 குஞ்சும் செத்து போச்சான், 4 சேவலும் செத்து போச்சான். 5 குஞ்சுன்னா 5 புலன்கள், 4 சேவல்னா மனம், கிழநெறினா நாதம். இந்த நாதம் பூந்த உடனே, இந்த 5 இழந்த உடனே மனுஷனுடைய உலக செயல் எழுந்தாதான். இதுதான் வாழ்க்கை, இதுதான் ஞான வாழ்க்கை. சொல்லுங்க. செயல்களா மாறும்போது தான் நமக்கு வந்து அது வினையா மாறுது இல்லையா? அந்த செயல்களா மாறும்போது வினையா மாறாது. செயல்கள் எந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி வினையும் நல்வினையும் சேரும். இப்போ எந்த ஆசிரமத்திலேயாவது ஆசிரமத்தில் வந்தால் டீ காப்பி கொடுக்குறாங்களா? எங்கேயாவது பார்த்துக்கிறீங்களா? இந்த அம்மேசக்கார கேட்டால் கூட சொல்லுவார், எந்த ஆசிரமத்திலேயாவது வந்து ஜனங்க உட்காந்தா டீ காப்பி கொடுக்கறது உண்டா? சரி, டீ காப்பி கூட கொடுக்குறோம், சோறு எங்கன்னா போட்டது உண்டா? பெரிய பெரிய ஆசிரமத்துலலாம் ஒரு கேன்டீன் வச்சுக்கிறாங்க, பணத்தை வாங்கிக்கின்னு அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு டோக்கன் கொடுத்தா அங்கே போய் சாப்பிட்டு வரணும்.
ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே போட்டுன்னுக்குறோம். ஏன் போடுறோம்? நினைவு தான் இதுவும், அவன் செய்யறதும் நினைவு தான். ஆனால் இந்த நினைவுகளில் வேறுபட்ட செயல் வருது. நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லா மனித உடலையும் கடவுளுக்குறான் இல்லையா, அந்த கடவுளுக்கு அன்னதானம் பண்றோம் நம்ம அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது நல்ல செயல். இவங்ககிட்ட காசை வாங்கணும், இவள்கிட்ட கொடுத்துக்கிறான், இதுக்கேற்ற டோக்கனை கொடுக்கணும், எங்கன்னா போய் சாப்பிட்டா அது என்ன செயல்? பிஸ்னஸ், வியாபாரம். அப்போ நம்ம எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி செயல், செயலுக்கு ஏற்ற மாதிரி பாவ புண்ணியங்கள் சேரும். சொல்லுங்க. இந்த எண்ணங்களையும் மனதையும் தூய்மைப்படுத்தினா ஒரு நல்ல வழி இறைவனுடைய வழியில போகணும். இறைவனுடைய வழின்றது எது அப்படின்னு தெரிஞ்ச எல்லா உலகத்தில் செய்யறதெல்லாம் இறை வழி தான். இறை வழிபாடுன்னு தான் சொல்லின்னுக்கிறாங்க. அது ஸ்கூல் மாதிரி. இறை வழிபாடு இல்லை, இறைவனை பற்றி படிக்கிற வழிபாடு. அது குருவினோட சத்சங் சொல்லலாம். இறைவனுடைய வழிபாடு நடத்த முடியாதுமா வெளியே. ஒரு சர்ச்சுக்கு போற, நீ கடவுளை பற்றி படிச்சுட்டு வருவ, கடவுளை பற்றி வழிபாட தெரியாது. ஒரு மசூதிக்கு போற, கடவுளை பற்றி படிச்சுட்டு வருவேன். ஒரு கோவிலுக்கு போற, இந்து கோயில், கடவுளை பற்றி படிச்சுட்டு வருவேன். கடவுளை பற்றி உணர வருவேன். கடவுளை பற்றி உணரணும்னா நீ உனக்குள்ளேயே உணரணும். அதனால தான் சொல்லலாம், உள்ளும் புறமும் அறிய வேண்டும், மெல்ல கனலை எழுப்ப வேண்டும், வீதி புனலில் செலுத்த வேண்டும், கள்ள புலனைந்தும் கனிந்து விட்டு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றும். உடல்ன்றதே உன்னை மறந்துடணும்டா நீன்றான். அப்பதான்டா நீ கடவுளை பார்க்க முடியும்ன்றான். நீ அங்க போய் கோயிலில் போய் மினுக்கின்னு போன எங்க கடவுளை பார்ப்ப சொல்லு. உன் உடலுக்குள்ள ஒரு தீ கொளுத்தணும்டான்றான். அந்த தீ உடலுக்குள்ள கொளுத்துற தீக்கு பதில் தான் வெளியே அடையாளம் வச்சுக்கிறான், யாக குண்டோன்ட்டு. அது எதுக்கு கொளுத்துறான்? எல்லா பாவமும் அழிக்கிறது நெருப்புல தான் அழிக்க முடியும். தங்கத்தை போடு, பணத்தை போடு, பொடியை போடு, ஜாக்கெட்டை போடு, சொக்கா போடு, பேண்ட் போடுன்றான். இது அடையாளம். ஏன்னா தண்ணியில போட்டுனா வேற இடத்துல போய் விடும், காத்துல போட்டுனா வேற இடத்துல போய் விடும், நெருப்புல போட்டுனா இல்லாம போயிடும். அப்போ உன்னுடைய பாவ புண்ணியம் எதில் அழிக்கப்படும்? நெருப்பால் அழிக்கப்படும். அந்த நெருப்பு எப்படி இருக்குன்னா, வெளியே யாக குண்டம் கொளுத்துறான் பாரு, அது மாதிரி உள்ள யோக குண்டம் கொளுத்துறான்றான். அதனால தானே உன் பாவ புண்ணியம் அழியும், மாறுபடும் வாழ்க்கை. வேற எதாலையும் மாறுபடாது. எத்தனை கோவிலுக்கு போனாலும் சரி, எத்தனை இது போய் படித்தாலும் சரி, ஒரு பயனும் தராது. எந்த ஒரு மனிதனுக்கு மனம் இருக்குதோ அது வரைக்கும் தெய்வ உறவு கிடைக்காது. அது பக்தியா இருக்கட்டும், ஞானமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி. 63 நாயன்மார்கள் ஞானம் அடைஞ்சாங்க, மனமில்லா நிலை. 27 ஆழ்வார்கள் ஞானம் அடைஞ்சாங்க, மனமில்லா நிலை. மனம் எப்போ இருக்குதோ மனுஷனாவே இருப்பான், மனம் எப்போ இல்லையோ அவன் கடவுளா மாறுவான். இவ்வளவுதான் வித்தியாசம். சொல்லு. மனதை பத்தி நிறைய விஷயம். மனசை தான் ஆராயணும் மனுஷன். மனசை ஆராய்ஞ்சாதான் உண்மையை தெரியும். கடவுளை ஆராய்ஞ்சு ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியாது. மனசை ஒவ்வொரு மனிதனும் தான் மனதை ஆராயணும். அப்பதான் அவனால உண்மை தெரிஞ்சுக்க முடியும். நீ இன்னைக்கெல்லாம் இல்லை, இந்த ஆயுள் முழுக்க கடவுளை ஆராய்ஞ்சா கூட உண்மையை தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா கடவுள்ன்ற பொருள் ஒரு அடையாள பொருளே கிடையாது, மனம்ன்ற பொருள் ஒரு அடையாள பொருளே இல்லை. அதனால தான் சொல்லலாம், மறைந்து இருந்தே விளையாடும் மனசாட்சியே இல்லையா? எங்க இருக்குது அது? எப்படி இருக்குது? அது தெரியாது யாருக்குமே. ஆனா செயல் புரியுத, அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. மரப்பாவம் இருக்குது, ஏக்குது, ஏங்குது. அதை பத்தி ஆராயணும். அவன் தான் மனுஷன், அவன் தான் ஞானத்துக்கு வழி தேடுவான். கடவுளை பத்தி தேடுறவங்களாம் ஞானத்துக்கு வழி தேட முடியாது. கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வித்தியாசம். ஒரு சமுதாயம், ஒரு மனிதனுடைய இயல்பு தன்மை, அதாவது குவாலிட்டி ஆஃப் மனுஷன், அவங்க எப்படி இருக்கணும்ன்றது உங்க அபிப்பிராயம் என்ன? இருக்கவே முடியாதுமா இந்த காலகட்டத்தில். குவாலிட்டியெல்லாம் இருக்க முடியாது. குவாலிட்டி மாதிரி இருப்பான். ஜவுளி கடைக்கு போனீங்கன்னா 100 புடவை எடுத்து போடுறான், நல்ல குவாலிட்டின்னு. அந்த புடவை பார்த்தா குவாலிட்டியே இருக்காது, ஆனால் தக்கன்னு இருக்கும். இன்னி சமுதாயத்தில் இருக்கிற மனிதன் அப்படிதான், மனசுல சரியில்லை, ஆனால் வேலை தக்கன்னு இருக்கிறான். அதனால குவாலிட்டியான மனிதனை இப்போ பார்க்கறது ரொம்ப கடினமா. அது ஒரு காலம் போயிடுச்சு. ஒரு 50 பேர் கட்ட வந்தான்னா ஒரு 100 பேர் நல்லவா இருந்தான். இப்போ 100 பேர்ல 99 பேர் கட்டவனாக்குறான், ஒருத்தர் நல்லவனாக்குறான். ஒருத்தர் நல்லவனுடைய செயல் வெளிப்பட முடியாது. அது மாதிரியான உலகம். அதனால சமுதாயத்தை பற்றி நான் பேசக்கூடாது, எனக்கு அது வேலையும் கிடையாது. ஏன்னா அரசியல் அந்த நான் சமுதாயத்தை பற்றி பேசினுக்கலாம், சமூக சிந்தனையாளனா தான் சமூகத்தை பற்றி பேசினுக்கலாம். நான் இது ரெண்டுமே அப்பாற்பட்டவன். நான்
நான் கடவுளை பற்றி ஏதோ கத்திங்கிறது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஆனால் மனதினால் ஆட்கொள்ளப்பட்ட இந்த மனுஷங்களை பார்த்தா பாவமா இருக்கு. இவங்களெல்லாம் எப்படி என்ன பண்ண போற? சரி, பாவமா எப்படி இருக்கு. கொண்டு இப்போ ஒரு கோவிலாண்டு போனோம்னா, சர்ச்சையாண்டு போனோம்னா, இந்த பக்கம் ஒரு 50 பேர் உட்காந்துக்கிறான், அந்த பக்கம் ஒரு 50 பேர் உட்காந்துக்கிறான். நமக்கு பாவமாகுது. உடனே இந்த 50 வா வா, நீ ஒரு கோடி, உனக்கு ஒரு கோடி தரேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாது. திருவண்ணாமலை கோயிலாண்ட போனீங்கன்னா ஆயிரக்கணக்கில் ஒவ்வொருத்த கழுத்தில் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் இருக்கும் பொழுது உத்ராட்சம் அவ்வளோ பொண்ணு பிச்சை எடுத்துன்னுக்குறான். சரி, அவனெல்லாம் கூப்பிட்டு இப்பெல்லாம் கோயிலாண்ட பிச்சை எடுக்க கடவுள் இருக்கிற இடத்துல நீ பிச்சை எடுக்கலாமா? வாடா, உனக்கு ஒரு 2 வீடு, உனக்கு ஒரு 2 கார் தரேன்னு சொல்ல முடியுமா? அதனால சும்மா பாவப்பட்டு பயனே கிடையாது. 10 ரூபாய் கூட கொடுக்க மாட்டான். ரொம்ப பாவப்படுவான் உலகத்தை பற்றி. 10 லட்சம் கொடுப்பான், பாவத்தை பற்றியே யோசிக்க மாட்டான். அதனால வாயால பாவத்தை பேசியோ கண்ணால பாவப்பட்டோ பயனே கிடையாதும்மா. செயலால செய்ய முடியுமா? முடியாது. அதனால அதை பற்றி பேசக்கூடாது. பொருள் சார்ந்த மனிதர்களை பற்றி அல்ல, மனம் சார்ந்த மனிதர். மனம் சார்ந்த மனிதன் யார சொல்ல முடியும்? மனம் இல்லைன்னா மனிதனை ஒருத்த இல்லையம்மா. அவங்களுக்குள்ள மாற்றத்தை உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் மனம் சார்ந்த மனிதன் தான். அதனால்தான் நான் சொல்லியிருந்தேன், 6 அறிவுன்னு சொல்றான் மனுஷன். 6 அறிவோட வாழல. 6 அறிவா இருந்தா அவன் கடவுளுக்குள்ள பாதி ஆயிடுவான். அவன் இவன் மிருகத்துல பாதியா இருக்கிறான். இவனுக்கு ஏது 6 அறிவு? 3 அறிவு. தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து ஒச்சி இச்சி நிகழ்ந்து வந்து வெளியே ஊந்துட்டான். சக்தியால வந்து விழுந்தான். அப்புறமா அவன் குழந்தையா வளர்றான், அது ஜீவனா வளர்றான். அதுக்கப்புறம் வளர்ந்த உடனே மனசு, வீடு வாசல் பண்ணி மனைவி மக்கள் வந்துடுறான், மனசோட வாழறான். இந்த மனம் போன பிணமா போறான். அப்போ சக்தியா பிறந்தான், ஜீவனா வளர்ந்தான், மனமா வாழ்ந்தான், பிணமா போனான். எங்க 6 அறிவோட வாழ்ந்தான்? எங்கம்மா வாழ்ந்தான்? சொல்லின்னு இருக்கிறோம், ஏமாத்தின்னு இருக்கிறோம் நம்ம உலகத்தை. எனக்கு 6 அறிவுங்க, என்ன மாதிரி அறிவாளி யாரும் இல்லைங்கன்னு சொல்லி ஏமாத்தின்னு இருக்கிறோம். உண்மையா சிந்திச்சு பார்த்தா ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 அறிவு தாம்மா. 6 அறிவு மனிதனானா ஆண்டவன் ஆயிடுவான், பாதி ஆண்டவனில் ஆயிடுவான். அவனுக்கு தெரிஞ்சதுலாம் இரக்கம், தர்மம், அது மட்டும்தான் தெரியும் அவனுக்கு, வேற எதுவும் தெரியாது. இவன் தான் ஊர்ல இருக்கிறதுல நான் கொள்ளடிக்கணும், அறிவாளி நான் என்றான். அப்புறம் எப்படி அவன் போய் பெரிய மேதன்னு சொல்ல முடியும்? அதனால இன்னைய சமுதாயத்துக்கு நம்ம அறிவுரையெல்லாம் சொல்ற அளவுக்குலாம் நமக்கு அறிவு இல்லை முதல்ல. ஏன்னா பெரிய பெரிய அறிவாளியெல்லாம் இருக்கிறாங்க வெளியே. நம்ம என்னத்த அவங்களுக்கு போய் அறிவை சொல்றோம்? நம்ம அறிவை சீர்படுத்தின்னு போயிட்டா நமக்கு அதுவே புண்ணியம், பெரும் விஷயம். இன்னொருத்தரை போய் அறிவாளி ஆக்கிறத விட நம்ம அறிவாளியை, நம்ம அறிவை நம்மளே திருத்திக்கினா அதுவே நல்லது. ஏன்னா இந்த உலகத்தை மாற்ற இதுவரைக்கும் ஒரு கொம்பனும் பிறந்ததில்லை இல்லையா? திருவள்ளுவர் 2150 வருஷத்துக்கு முன்ன வந்தார். எந்த வேத நூலும் திருக்குறள் இருக்கிற மாதிரி கிடையாது. எத்தனையோ வேத நூல் இருக்குது உலகத்தில், பெரிய பெரிய வேத நூல்னு புகழற வேத நூல்லாங்குது. ஆனால் திருக்குறள் மாதிரி ஒரு வேத நூலே கிடையாது. திருக்குறள் மாதிரி ஒரு பகவத்கீதை கிடையாது. திருக்குறள் மாதிரி ஒரு குரான் கிடையாது. திருக்குறள் மாதிரி ஒரு இது பைபிள் கிடையாது. இதெல்லாம் மனிதன் வாழறதுக்கு வழிவகுத்து வச்சுக்குது. ஆனால் அதில் கடவுளை அடையிறதுக்கு வழிவகுத்து. ஆனால் எவனாலையும் வாழ முடியாது, படிக்க முடியும். இன்னைய வேத நூல்கள் எல்லாம் படிக்க முடியும், கடவுளை அறிய முடியாது. கடவுளை அறியணும்னா வேத நூல்ல இருந்து அறிய முடியாது. உன்னால உன் மனசால மட்டும்தான் அறிய முடியும். ஆனால் அவன் அதை விரும்புறது இல்லை. அப்புறம் எங்கேருந்து கடவுளை அறிய? இவனுக்கு எங்கே 6 அறிவு வருது? அதனால சாத்தியம் இல்லாத விஷயம். நன்றி ஐயா, ரொம்ப நன்றி.